ஸோ இங்கே எங்களுக்காக வந்து நிறைய அன்போடும் நேசத்தோடும் வந்திருக்கிற அனைவருக்கும் எங்களோட நன்றி. பிரசன்ட் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, the cast and crew and all the special guests, everyone, we thank you from the bottom of our hearts. Thank you so much for being here. எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஸ்பெஷலாக்கி கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எப்படி வாழணும் நம்ம எல்லாருமே வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கோம். டெய்லி ஒரு போராட்டம், ஒரு திங்கிங் அப்படி வந்து போயிட்டே தான் இருக்கும். எப்படி வாழணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக யோசிக்கணும் தான். ஆனால் அந்த வாழ்க்கையில் எப்படி பார்க்குற எல்லாத்தையும் நேசித்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ லவ் இஸ் ஆல்வேஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கமல் சார் ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா, நேசிக்க தெரிஞ்ச மனசு தாங்க சார் கடவுள், அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி ஆகிறோம். ஸோ நேசிப்பாயா அப்படிங்கிறது ரொம்ப அழகான வார்த்தைங்க. இங்கே பாருங்களேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு அது முடிஞ்ச அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிடும். டு யூ லவ் மீ அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒரு மிஸ்ட்ரி இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து என்ன, இது எஸ்ஸா நோவா இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அதுதான் நேசிப்பாயாவோட அந்த ஒரு அழகு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ நேசிப்பாயா அப்படிங்கிறது வந்து ஒரு வார்த்தை மட்டும் வந்து கிடையாதுங்க. டெஃபினட்டாக அது வந்து ஒரு உணர்வு, ஒரு இமோஷன், அதில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி ஒரு அழகான ஒரு தலைப்பை வச்சுருக்கும் போது கண்டிப்பாக நம்ம சீஃப் வந்து எவ்வளோ விஷயம் அதை யோசிச்சிருப்பாரு அந்த கதைக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இத்தனை உணர்வுகள் கலந்துருக்கிறதால இந்த நேசிப்பாயா அப்படிங்கிற இந்த உணர்வை உங்களோட இன்றைக்கி நாங்கள் வந்து நிறையா பகிர்ந்துக்க போகிறோம். நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். முக்கியமாக அழகான பிக்சர்ஸ், த போஸ்டர்ஸ் உங்களுக்காக வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அண்ட் பிஃபோர் தட் ஸோ எங்களோட ஸ்டைலிஷ் இயக்குனர், எங்களோட சீஃப் விஷ்ணுவர்தன் சார் அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்களை வச்சு மாஸ்டர் மாதிரி பிரம்மாண்டமான திரைப்படத்தை உருவாக்கின தயாரிப்பாளர் டாக்டர் எஸ் சேவியர் பிரிட்டோ அவர்கள் தயாரிப்பில் அண்ட் ஸ்னேஹா பிரிட்டோ அவர்களோட இணை தயாரிப்பில் நம்ம எல்லோரோட ஃபேவரட் ஹீரோ, லவ்னாலே அவர் தாங்க ஃபஸ்ட்டு நம்ம மனசில் வந்து நிற்கிறது. முரளி சாரோட வீட்டிலேருந்து அடுத்த ஒரு புது ஹீரோ உங்களுக்காக வந்து வந்தாச்சு. உங்கள் எல்லாரோட அன்பு, நேசம், பாசம், சப்போர்ட் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இங்கே தமிழ் சினிமாவில் கதாநாயகனாக காலடி எடுத்து வைக்க போகிறாரு. அண்ட் ஐ எம் வெரி ஷுர் உங்களோட லவ் வந்து அபண்டண்ட்டாக அவருக்கு வந்து கொடுப்பீங்க. எனக்கு தெரியும். நேசிப்பையான்னு கேட்கவே வேணாம், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து நேசிப்போம் அவரை. ஸோ இன்றைக்கி இந்த படத்தோட போஸ்டர் லான்ச் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நிஜமாகவே வந்து அந்த பில்லர் வந்து முதல்ல வந்து அஸ்திவாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, எதுவாக இருந்தாலும் அந்த அஸ்திவாரத்தை நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒருத்தரை தான் வந்து முதல்ல வந்து வெல்கம் பண்ண போகிறோம். முதல்ல இங்கே வரப்போகிற பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 40 வருஷம் முன்னாடிங்க இந்த தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் வெறும் 2000 ரூபாய் சம்பளத்தில் அவரோட அந்த வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்து இப்போ தன்னோட வாழ்க்கையை வந்து ஆரம்பித்து இப்போ 7000 பேர் அவர்கிட்ட வேலை பார்க்குறாங்க. அத்தனை பேருக்கும் வந்து சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளியாக வந்து வளர்ந்துருக்காரு. கிங் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு டெஃபினட்டாக இவரை வந்து பற்றி சொல்லலாம். ஸோ ப்ரொஃபஸராக வந்து கிளாஸும் எடுப்பார், கோட்டு போட்டு கட் பண்ணால் நோட்டு போட்டு மாஸ்டர் மாதிரி ஒரு படத்தையும் வந்து எடுப்பார். நல்ல கதைகளோட வரவங்க எல்லாரையும் வந்து எஸ்டெல் அப்படின்னு வந்து கூப்பிடுவார். எஸ்டெல்லு தான் எஸ்டெல்னு சொன்னேன், பிகாஸ் ஹாஸ்பிட்டாலிட்டிலையும் ஒரு கிங் அப்படின்னு வந்து டெஃபினட்டாக வந்து சொல்லலாம். ஸோ சேவியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா அரபியில் வந்து அற்புதமானவர் அப்படின்னு அர்த்தம். சேவியர் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து கேட்டிங்க அப்படின்னா வெளிச்சம் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். தமிழில் நம்மளோட சேவியர் பிரிட்டோ அப்படின்னா பிரம்மாண்டமான படைப்புகளை உருவாக்குற ஒரு கெத்தான மாசான ப்ரொடியூசராக தான் நாங்கள் எல்லாருமே வந்து பார்க்குறோம். We are very very happy to welcome our producer Dr. S. Xavier Brito அவர்கள் onto the stage with a big round of applause. எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படைப்புகளை நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த படம் உங்களுக்கு டெஃபினட்டாக ரொம்ப ஸ்பெஷலான படம், ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேசணும். தேங்க்யூ வெரி மச். At the outset, I thank Almighty and my parents. உண்மையிலே இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் முக்கியமாக என்னுடைய மகளுக்கும் ஒரு எமோஷனான ஒரு நாள். நான் விஷ்ணுவர்தன் சார்கிட்ட சொன்னேன், எத்தனையோ மேடைகளில் நான் பேசியிருக்கேன், இந்த மேடையில் நான் எப்படி என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. Anyway, first of all, I welcome
நயன்தாரா மேடம், தேங்க்ஸ் a lot. I know உங்களுடைய பிஸி ஷெட்யூல், த கைண்ட் ஆஃப் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்கள அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறவன் நான். அதுக்கு காரணம் உங்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன். உங்களை இந்த விழாவுக்கு வர வச்சது ரொம்ப, அது விஷ்ணுவர்தன் சார் சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார், ஆர்யா சார் நான் சொல்ல வேண்டியதில்லை. சாருடைய ஆரம்ப காலத்து இன்ட்ரோடக்ஷன், சாருக்குள்ள கிரேஸ், அப்போ என்ன கிரேஸ்ன்னு எனக்கு தெரியும். அந்த தீப்பிடி அந்த பாட்டு இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த அளவுக்கு அற்புதமாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அவருடைய இன்ட்ரோடக்ஷன், விஷ்ணு சாருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்போதுமே சோட போகாது. இன்றைக்கும் நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். முக்கியமாக நான் இந்த படத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பண்ணோம். அதில் நிறைய சேலஞ்சஸ். பேண்டமிக் அப்புறம் ரிலீஸ் பண்ணுங்கிறப்போ உண்மையிலேயே எனக்கு தான் தெரியும், தான சார் இங்கே இருக்காங்க, பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வந்து ஐஸ்வர்யனோடைய பேசியிருக்கேன். பெரிய ரிஸ்க் எடுத்து தான் எடுத்தோம். ஆனால் அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் விஜய்னு எல்லாருமே பாராட்டும் போது நாங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான படமாக எக்ஸ்பி கிரியேட்டர்ஸில் ஃபர்ஸ்ட் படமாக வந்துச்சு. அடுத்து அஃப்கோர்ஸ் எஸ்தல் என்டர்டெய்னரில் ஃபியூ ஃபில்ம்ஸ், அது சில ப்ரொடியூசர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக பண்ணது, புது ஆக்டர்ஸை ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக. உண்மையிலே நிறைய விஷயங்கள் பேண்டமிக் அப்புறம் நான் பண்ணணும்னு நினச்சேன். அதனால் எஸ்தல் என்டர்டெய்னர்ஸ். பட் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸுங்கிறது ஒரு பெரிய படமாக, பெரிய பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக பண்ணும்போது நல்லா பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது ரெண்டாவது படம் வந்து என்னுடைய சன்னில்லா மிஸ்டர் ஆகாஷ் முரளிக்கு அமையும்னு நினைக்கல. ஏன்னா இங்கே முக்கியமாக சொல்லணும், என்னுடைய டாக்டருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீடியாவில் ஒரு இன்ட்ரெஸ்ட். அவள் லயோலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த உடனே சிங்கப்பூர் போனான். ஐ திங்க் சிங்கப்பூர் போனதே நேசிக்கிறதுக்காக நினைக்கிறேன். ஆகாஷை நேசிக்கிறதுக்காக அங்கே போயிருக்கான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பிற்பாடு தான் அவள் ஆகாஷ் முரளியை லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். எல்லார் வீடுலேயும் அதான் நடக்குது. அப்பாவுக்கு தான் லாஸ்ட். அப்பா தான் எல்லாம் கொடுப்பாரு, ஆனால் அப்பா தான் லாஸ்ட்டு. அந்த வகையில் அவள் வந்து சொன்ன உடனே, அம்மா என்னம்மா இது, ஏன்னா அவளுக்கு நானும் ஒய்ஃபும் ஒரு 4-5 இடமெல்லாம் பார்த்து வச்சுருந்தோம். பட் அவளுடைய விருப்பத்துக்கு நாங்கள் எப்போதுமே அகெயின்ஸ்டாக, ஏன்னா ரொம்ப செல்ல குழந்தை அவள், ரொம்ப நாள் கழிச்சு எங்களுக்கு பிறந்தா. அதனால் அப்போ முரளி அவர் ஆகாஷ் வந்து ஆஃபீஸில் வச்சு 2 பேரும் பேசும்போது நான் சொன்னேன், ஏங்க என்னுடைய லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டு பெரிய ஃபீல்டு, எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, எனக்கு நிறைய பேர் வேணும் நம்பிக்கையாக பார்த்துக்கிறதுக்கு, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி நான் எத்தனையோ பேர் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பெரிய லெவலில் நான் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறேனே, எதுக்காக நீங்கள் ஃபில்ம் ஃபீல்டுக்கு போகிறீங்கன்னு கேட்டேன். உடனே டாக்டர் தான் முந்திக்கிட்டா, இல்லைப்பா அது அவருக்கு பேஷன். பேஷன்னா அவர் சொல்லட்டு, நீ எதுக்கு சொல்கிற அப்படின்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவளே இந்த ஃபில்ம் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. அப்புறம் பேஷன் சொன்னேன். அப்போ சொன்னேன், பேஷனுங்கிறது என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு லாஜிஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய பேஷன் அவ்வளோ பெருசு. இந்த கண்ட்ரிக்காக நிறைய புது விஷயங்களை நான் கொடுத்துருக்குறேன், அது அவுட் ஆஃப் பேஷன். அந்த பேஷன் சொன்ன உடனே நான் சொன்னேன், என்னையை பொறுத்தளவில் பேஷனுங்கிறது it should turn out to be a challenging situation, and the challenging situation-ஐ ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளது தான் பேஷன் சொன்னேன். அதெல்லாம் நீங்கள் தாக்கு பிடிச்சி இருப்பீங்களான்னு கேட்டேன். அது உடனே ஸ்னேகா 2 பேருமா சேர்ந்து கண்டிப்பாக பண்ணுவோன்னு சொன்னாங்க. அப்போ ஸ்னேகா ஆரம்பித்தா, அப்பா நம்ம ஆகாஷ் முரளியை பெரிய லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், அதுக்கெல்லாம் சில டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்காங்க. அப்போ என்ன சொன்னால், உடனே நம்ம பார்க்கணும், பெருசாக பண்ணணும்ப்பா அப்படின்னு. ஏமா அப்புறம் என் ஒய்ஃப் சொன்னாங்க, ஒரு சில டேரக்டர்ஸ்ட்டை பண்ணிட்டு வரட்டுமே அப்படின்ட்டு. இல்லைப்பா கொஞ்சம் நல்லா பெருசாக பண்ணணுன்ட்டு அவளுடைய முயற்சியில் ஆகாஷ் முரளியை கூட்டிகிட்டு நேராக பாம்பே போய், விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய டைரக்டர்,
அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஷான் ஒரு பெரிய ஹிந்தி படத்தை ஹிட்டு கொடுத்துட்டு நேஷ்னல் அவார்டு வேறு வாங்குகிற டைம் அது. அந்த டைமில் எப்படியோ போய் பாம்பேயில் அவர்கிட்ட உட்காந்து உண்மையிலே அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் தான் இந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி உடனே அவங்க அனுமேடத்தோட என் வீட்டுக்கு வர வச்சு எந்த அளவுக்கு வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணார்னா என் வீட்டுக்கு வந்த முதல் நாளே என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். அந்த அளவுக்கு வந்து விஷ்ணுவர்தன் சார் தான் படத்தை முதல்ல பண்ணணும். ஏன்னா அவளுக்கு என்னென்னா அந்த ஹீரோவை ரொம்ப அழகாக காட்டணும், அந்த ஹீரோவுக்குள்ள முக்கியமான அம்சங்களை எல்லாம் அந்த படத்தில் கொண்டு வரணும், அது விஷ்ணுவர்தன் சார் கண்டிப்பாக பண்ணுவாருன்னு சொன்னாங்க. நானும் கேட்டேன், சார் நீங்கள் பெரிய டைரக்டர் பரவாயில்லையா? இல்லைங்க, எனக்கு ஆகாஷை பார்த்தோன்னே ஒரு கன்வின்சிங் ஆட்டிடியூட் வருது, அதனால் நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, எப்போதுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டேக்ஸ் டைம், கொஞ்சம் டைம் டிலே ஆனது. அதுக்கு முக்கியமாக காரணம் விஷ்ணுவர்தன் சார் வந்து குவாலிட்டியாக பண்ணணும், பிரம்மாண்டமாக பண்ணணும், கதை அம்சத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும், அது மட்டும் இல்லாமல் போடுற காஸ்டிங் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சேன். அப்போ கூட கேட்பேன், என்ன சார் டைம் டிலே ஆகுது? சார் எக்ஸ்பி கிரியேட்டர்ஸ்னால் நாளைக்கு உங்களுக்கு குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு வரணும், பிரம்மாண்ட ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு உங்களுக்கு பேர் வேணாம், குவாலிட்டி ஃபில்ம் மேக்கர்ஸ்ன்னு நீங்கள் வரணும், அதுக்காக நீங்கள் பொறுமையாக இருந்தால் கூட சிறப்பாக பண்ணி தருவேன்னு சொல்லி இந்த அற்புதமான, ஏன்னா சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்க்கு நான் போனேன், அவருடைய டெடிகேஷனை பார்த்தேன். அதை விட அவங்க ஒய்ஃப் காஸ்டியூம் டிசைனர், இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அதை நான் கண் கூட பார்த்தேன். அப்போ அந்த விஷ்ணு சாருடைய அந்த உண்மையான டெடிகேஷனை ஸ்பாட்டில் பார்த்தேன். அப்போ யாரோடையும் பேசக்கூட மாட்டார். அப்போ தான் புரிஞ்சது எந்த அளவுக்கு எப்படிப்பட்ட ஹீரோவை வச்சு எடுத்தாலும் ஒரு படத்தை எடுக்க போகிறோம்னா கம்ப்ளீட்டாக நம்ம சீரியஸாக இருக்கணும், அதுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இந்த படத்திற்காக அவர் வேலை செஞ்சுருக்காரு, பார்த்துருக்காரு. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக விஷ்ணுவர்தன் சார் எங்கே இருக்கீங்க? உள்ளே இருக்காரா? சார் ரொம்ப நன்றி சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். ஏன்னா ஆகாஷ்காக நீ எவ்வளோ சிரமப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமாக பெரிய வெற்றி கிடைக்கும். முக்கியமாக சில சீன்ஸ்க்கு நம்ம ஆகாஷ் என்னை கூப்பிட்டார். நான் போகும்போதெல்லாம் ஒரு வீட்டு சீன்லேயும் உள்ளே இருந்து வர்றது வெளியிலேருந்து வர்றது இப்படியே இருந்தது. எப்போ ஒரு நல்ல ஆக்ஷனுக்கு கூப்பிடு, இல்லைன்னா ஒரு லவ் சாங் கூப்பிடுப்பா, எப்போ கூப்பிட்டாலும் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. அப்புறம் உண்மையிலே நான் ஒரு லிஸ்பனில் ஒரு சரி ஒய்ஃபோட சரி ஒரு 1 வீக் போயிட்டு வரலாமா, அங்கே போய் எப்படி, ஏன்னா 45 days 50 days என்டையர் போர்ச்சுகல் அண்ட் அதர் ஏரியா ஸ்பெயின்லாம் போனாங்க. அற்புதமான பிளேஸை டைரக்டர் சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ரெக்கியெல்லாம். அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு இது ரஷ் வந்து பார்த்துட்டு அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆகாஷனுடைய அந்த ஆவேசமும் அந்த வேகமும் அந்த ஸ்பீடும் அந்த ஆக்ஷன் மூமெண்ட்ஸும் பார்த்து உண்மையிலே அசந்து போயிட்டேன். உண்மையிலே என்னையே பொறுத்தளவில் இந்த படம் நல்லா வரணும், எல்லாம் இல்லை இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க நம்ம ஹீரோயின் அதித்தி சங்கர் வந்து பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக இருந்தாங்க, ஒரு புன்முறுவலோடு போயிடுவாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் நிறைய பேசினதில்லை, ஆனால் சார் நம்ம டைரக்டர் சார் ஆரம்பித்த உடனே அப்போ தான் அங்கே லிஸ்பனில் இருக்கும்போது அந்த ஒரு ஜெயில் சீனை பார்க்க எடுத்துகிட்டு எனக்கு ரஷ் போட்டு காமிச்சாங்க. அப்போ நான் ரொம்ப அசந்து போயிட்டேன். ஒய்ஃப்ட்ட சொன்னேன், என்னம்மா இந்த பொண்ணை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியல, அந்த ஜெயில் சீனில் பிச்சு எடுத்துட்டாங்க. என்ன எனக்கு உண்மையில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, அப்படியே ரொம்ப நேச்சுரலாக பண்ணாங்க. நிச்சயமாக அவங்களுக்கு இன்னும் நிறைய உயர்வுகள் இருக்குது, நல்லா வரணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி தான் நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ரொம்ப சிம்பிளான மனுஷன். அடிக்கடி நான் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே பார்க்கும்போதெல்லாம் அவரை பார்ப்பேன். இன்ஃபேக்ட் துபாயிலே 2-3 தடவை அவரை பார்த்தேன். ஆனால் அவருடைய அமைதிக்கு எப்போதுமே சொல்லுவாங்க, விஷ்ணுவர்தன் சார், யுவன் சங்கர் ராஜா இவங்களுடைய காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் உண்மையிலேயே இந்த படத்தில் அருமையான பாடல்களை நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா விஷ்ணுவர்தன் சார் அவரோட உட்காந்து வேலை வாங்கினார். ஆனால் அது சரி, ஐ திங்க் சார் அந்த படத்தை போட்டு காமிச்சோடனே என்னுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனார். சார் இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு இன்னும் நல்லா மியூசிக் போடணும்,
இன்னும் இந்த மீதி இருக்க 2-3 பாடல்களை நான் முடிச்சு கொடுக்கணும். உண்மையிலே சார் நான் பார்த்து ரொம்ப அசந்து போயிட்டேன், படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னும் நான் மீதி இருக்க பாடல்களை சிறப்பாக போட்டுத்தாரேன்னு சொல்லி எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புனார். அப்போ வந்து எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் மோட்டிவேட் ஆகி சிறப்பான பாடல் போடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த அளவுக்கு அவங்க பாராட்டுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து சரத்குமார் நடிச்சிருக்காங்க. அதுலேயும் ஐ திங்க் அனு மேடம் வந்து ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு பிரம்மாண்டமான கல்லறையில் ஒரு அற்புதமான சீன் வச்சுருந்தார். அதுக்கு இருந்தேன் லிஸ்பனுக்கு பக்கத்தில். அப்போ அங்கே இருக்கிற ஃபாரின் ஆர்டிஸ்ட்டோட ஒரு பெரிய குரூப்பு பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அத்தனை பேர் ஒரு ப்ரொசஷன் மாதிரி அந்த கிரேவி யார்டில் வருவதை பார்த்தோன்னே உண்மையிலே ரொம்ப அசந்து போயிட்டேன். ஏன்னா குஷ்பு மேடம் கூட இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் ராஜா சார் இங்கே இருக்கார், ஒரு சிறப்பான மனிதர். அவர் பிஸ்னஸையும் தாண்டி ரொம்ப பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான மனிதர். ஏன்னா அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன், நானும் பிஸ்னஸ் மேன் கூட எங்களுடைய வேவ் லென்த் ஒன்றா இருக்கிறதுனால அங்கே இருக்கும்போது டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒன்று உட்காந்து படத்தை விட என்கிட்ட பிஸ்னஸை தான் பேசுவார். ஏன்னா அவர் லீடிங் கிரனைட் பிஸ்னஸ் மேன். அந்த வகையில் அவர், அதுக்கப்புறம் வந்து நம்ம பாம்பேலேருந்து வந்த கல்கி அவர்கள், அப்புறம் மற்ற எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் ஒவ்வொருத்தராக பேச முடியாத டைம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நல்ல ஒரு நட்போட ஒரு குடும்பமாக. ஏன்னா விஷ்ணுகிட்ட ஒரு அற்புதமான கேரக்டர் என்ன, எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லி தட்டி கொடுத்து வேலை வாங்கிடுவார். ஆனால் அந்த ஷூட்டிங்கில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட யாருமே பேச முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வேகத்தோடு ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதர்வா ரொம்ப தேங்க்ஸ். அதர்வாவை எப்போதுமே பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட ஒரு திறமையான நடிகர், இன்னும் பல உயரங்களை கண்டிப்பாக தொடுவார்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதை விட ஒரு அன்பான மனிதர், ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறவர். என்னுடைய சன் மிச்சலுக்கும் சரி, அவங்களாம் பழகிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதை விட அவங்க அம்மா இங்கே இருக்கிறாங்க, ஷோபா முரளி. அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை எப்போதும் வீட்டுக்கு வந்தால் அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மளையெல்லாம் கவனிச்சுக்குவாங்க. இன்ஃபேக்ட் முதல்ல எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது, என் டாக்டரை வந்து ஒரு ஃபில்மி ஃபேமிலி மிஸ்டர் முரளி அவங்க ஃபேமிலியில் கொடுக்கறது. ஏன்னா எங்கள் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பயத்தோடு தான் போனேன். ஆனால் அவங்க காட்டுறக்கூடிய அன்பை பார்த்து நான் வெளியில் வரும்போது சொன்னேன் ஒய்ஃப்கிட்ட, நிச்சயமாக அவங்க அன்பெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகம் ரொம்ப சிறப்பாக வச்சுக்குவாங்கம்மா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசத்தோடு பழகக்கூடிய நேசமானவங்க. அக்கா நம்ம சோபா சந்திரசேகர் அக்கா இங்கே இருக்கிறாங்க. எப்போதுமே எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட வந்து எப்போதும் கேட்டிங்கன்னா எந்த ஒரு இதாக இருந்தால் கூட புருட்டோ நீ செய்வ, நீ எனக்கு செய்யணும் அப்படிம்பாங்க. அந்த உரிமை, அந்த பாசம். ஏன்னா அவங்களும் சந்திரசேகர் தான் என்னுடைய கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. அவங்க கல்யாணம் இந்த பக்கம் நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா ஃபில்ம் ஃபீல்டுக்கே வந்திருக்க மாட்டேன், மேபி பிஸ்னஸ் மேனாக தான் இருந்திருப்பேன். அவங்க அந்த டைமில் வந்து கல்யாணம், அதையும் வந்து 1 வீக்கில் இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆக வேண்டியது. இவர் 1 வாரம் முன்னாடி வந்து அதை முடித்து வச்சுட்டு போனார். வாழ்க்கையில் வந்து காட்ஸ் வேஸ் ஆர் வெரி ஸ்ட்ரேஞ்சுங்கிற மாதிரி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு நடந்தது. அந்த வகையில் இந்த ஃபில்ம் ஃபீல்டில் வந்து விஜய்க்கு ஆரம்ப காலத்தில் சந்திர பாண்டி, ரசிகன் தேவா, அந்த படங்கள் எல்லாம் ஓரளவு ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அங்கிள் ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்னேகா விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்தோன்னா ஒரு டைரக்டர் ஆக்கி ஒரு படத்தையும் எடுக்க வச்சார். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே எங்கள் குடும்பத்து மேலே ரொம்ப பாசமானவங்க. அந்த அவங்களுடைய அவங்க லிட்டரலாக ஸ்னேகா அவங்க வீட்டில் தான் வளர்ந்தா. மேபி அதனால தான் அந்த பிளட்டு ஓடுதோ என்னமோ ஃபில்ம் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னுடைய பிரதர் ஃபாதர் அல்ஃபோன்ஸ் வந்திருக்காரு, ஜெசூட் ஃபாதர்ஸ் வந்திருக்காங்க, சத்யபாமா அவங்க ரொம்ப நம்மள ஒரு பிரதர் ஜான் அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டியில் அடிக்கவே முடியாது. என்ன ஃபாதர் லாரன்ஸ், அவர் ரொம்ப ராசியான ஃபாதர். எல்லா ப்ராஜெக்ட்ஸும் அவர் தான் திறந்து வைப்பார். சார் நானும் சார், எல்லா ப்ரொடியூசர்ஸ் சௌத்ரி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் எவ்வளோ வேலைகள் இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் சிறப்பாக பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒருத்தரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ப்ரெஸ்ஸும் சரி, இங்கே இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்களும் சரி, அவரை நல்லபடியாக நம்ம தூக்கி விடணும். ஏன்னா என்னையை பொறுத்தளவில்
முரளி சாரை பற்றி நமக்கு தெரியும், ஒரு பெரிய சிறந்த நடிகர். அவருடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு, அதர்வாவுடைய வே ஆஃப் ஆக்டிங்கே டிஃப்ரெண்ட்டு. நான் முதல்ல ரஷ்ஷை பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருந்தது, ஏதாவது முரளியுடைய சாயலோ அல்லது அதர்வா அவங்களுடைய சாயலோ நம்ம ஆகாஷ்க்கு வந்துருமோன்னு நினச்சேன். பட் உண்மையிலேயே நான் அதை பார்த்தோன்னே எவ்வளோ அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆகாஷ் வந்து எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக, எந்த ஒரு சாயலுமே இல்லாமல் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தோன்னே தான் இன்னும் எனக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகமாச்சு. ஸோ எனிவே, இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மதர் தெரேசா அழகாக சொல்லுவாங்க, இந்த நேசிப்பாயாங்கிற வார்த்தை அற்புதமான வார்த்தை. அழகாக சொல்லுவாங்க மதர் தெரேசா, அன்புதான் உன்னுடைய பலவீனம் என்றால் உன்னை விட பலசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேசிப்பாயாங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராங் டைட்டில். டைரக்டர் அவங்க விஷ்ணுவர்தன் சிறப்பாக இந்த இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆகாஷ் அண்ட் அதித்தி அண்ட் அதர் க்ரூ மெம்பர்ஸ். சார் விஷ்ணுவர்தன் சார், தேங்க்ஸ் அகெயின், தேங்க்ஸ் லாட். சரிங்க சார். கிங் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் தாண்டி எல்லாரையும் வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அப்படி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஒருத்தர் விடாமல் பேசுனீங்க தெரியுங்களா? கிங் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லிடலாம் இன்னைக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தரை வந்து மேடைக்கு அழைக்க இருக்கோம். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா 80s வந்து ரொம்ப ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ அண்ட் ரொம்ப டேலண்டட் பெர்ஃபார்மர். அதெல்லாம் தாண்டி இவரோட படங்கள்லாம் பார்க்கும்போது நான்லாம் வந்து கேடிவி அதெல்லாம் போட்டால் நான் அந்த மாதிரி படங்கள் நான் நிறைய வந்து உட்காந்து பார்ப்போம். அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் அந்த கதைக்களமாக இருக்கட்டும், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸாக இருக்கட்டும், என்றைக்குமே எவர் கிரீன் தான். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ எவர் கிரீன், ஆல்வேஸ் சார்மிங், ஆல்வேஸ் ஹேண்ட்ஸம் தான். அண்ட் சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். All the good memories அவரோட ஷேர் பண்ணது எல்லாமே I could share it with Akash during the shoot of the film, and now seeing both the children and அவங்க அம்மா பார்க்கும்போது really happy. I wish him all the best, and wherever Murli is there, I think he'll be happy to see his kids doing so well, and I wish Akash all the best. Thank you sir, thank you so much. நன்றி, thanks for joining us. முரளி சாரோட படம் பார்த்து தான் காதல் அப்படின்னா இப்படி உருகி உருகி பண்ணலாம் அப்படிங்கிறதே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுது. இது வரைக்கும் நிறைய பேர் காதல் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனால் இதயம் முரளி மாதிரி யாருமே காதல் பண்ணல அப்படின்னு தான் வந்து சொல்லும். அண்ட் அம்மாவும் வந்து ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் அக்கேஷன் அண்ட் திஸ் வில் பி வெரி ஸ்பெஷல் ஃபார் போத் ஆஃப் யூ அண்ட் எவ்ரி ஒன் இன்வால்வ். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒருத்தங்க, ஆக்சுவலி வந்து சார் கொஞ்சம் அப்பாவின்னு தான் நான் நினைக்கிறேன் ஜேவியர் சார். ஏன்னா வந்து ஏன்னா சொன்னார் அதித்தி அமைதியாக ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப அமைதியான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சது. அப்போ எப்படி சார் உங்கள் பொண்ணு லவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான். அண்ட் எஸ், த உமன் பிஹைண்ட் த மேன்ஸ் சக்ஸஸ் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே வந்து சொல்கிறோம் இல்லையா? இப்போ வந்து பக்கத்துலேயே சப்போர்ட்டிவாக இருக்கிற ரொம்ப 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 ஒரு பெரிய பில்லராக இருக்கிற அண்ட் எங்களோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேகா அவர்களை மேடை கழிக்கிறோம். ஸ்னேகா பிரிட்டோ அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ். கொடுக்கணுமா அந்த மூமெண்ட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். எஸ், இப்போ அனதர் ஸ்பெஷல் மூமெண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா அதாவது ஒரு 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 பெரிய லெகசிலேருந்து வரும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டே முதல்ல தூக்கி ஒரு பெரிய விஷயத்தை தலையில் வச்சுருவாங்க. நீங்கள் இங்கேருந்து வரீங்க, வரும்போதே பயங்கர மாசாக வரணும் அப்படின்னு மிரட்டி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல், பிகாஸ் நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க மக்கள். அதெல்லாம் வந்து தாண்டி அவங்க உழைப்பையும் கொட்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து நமக்காக காலடி எடுத்து வைக்க போகிறார் ஒருத்தர். ஸோ இவரை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, இருங்க அதில் ஒரு 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு முடிவு வரட்டும். ஜி எனக்கு கேட்குற மாதிரியே டிஸ்கஸ் பண்ணிங்களா? தேங்க்யூ. ஓகே, கீழே வரைக்கும் க்ரீட்டிங் கார்டை கொடுக்காம, வதங்குற வரைக்கும் வந்து வாங்கின ரோஸை வந்து ப்ரப்போஸ் பண்ண கொடுக்காம, 90s கிட்ஸோட ஒன் சைட் லவ்வுக்கு ரோல் மாடலாக இருந்தவர் தான் நம்மளோட முரளி சார் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
எப்படா சொல்லுவார். அவர் காதலில் சொல்லுங்கும் போது நமக்கு பதட்டமாகும், சார் சொல்லுங்க சார் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஆயிடும். இவர் எப்பவுமே வந்து அந்த அந்த ஒன் சைட் லவ்வோட அந்த விஷயம் தாண்டி காதலை உருகி உருகி பண்ணி அதை சொல்லாமல் அதில் இருக்கிற அந்த வெயிட்டிங் பீரியட் அதெல்லாம் வந்து நம்ம உணர வச்ச ஒருத்தர். ஆனால் வரும்போதே வந்து சார் எப்படி வருவாருன்னா டைரெக்டாக கேட்டுருது நேசிப்பேன் அப்படின்னு. லவ் எல்லாம் வந்து வெயிட் பண்ணி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணதில்லை, நேசிப்பாயான்னு கேட்டுகிட்டே தான் வராரு. அண்ட் கண்டிப்பாக படம் மட்டும் வந்து நேசிப்பாயா அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் எல்லாம் நேசிப்பீர்களா அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக நம்மளோட சப்போர்ட் அண்ட் லவ் அவர் கண்டிப்பாக உண்டு. அதற்கு முன்னாடி we have our very 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 special guest அப்படின்னு தான் சொல்லணும். சும்மாலாம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து கிடச்சிடாதுங்க. அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாரும் ஆசையாக கூப்பிட்றோன்னா அத்தனை உழைப்பு அவ்வளோ தடைகளை தகர்த்து அவங்க வந்து முன்னாடி வந்திருக்காங்க. அண்ட் எல்லா ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்லேயும் அதுதான் வந்து அங்கே ரொம்ப அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு நடிகையாக இருக்கட்டும், ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கட்டும், ஒரு ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு அம்மாவாக இருக்கட்டும், எங்கே வந்து அடித்தாலும் இப்போ கில்லி மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து வேற லெவல் மாஸ் பண்ணுற நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த பொக்கேவா அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே, நீங்கள் இருந்தாலே பரவாயில்ல. என்ன ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். பொக்கே வரலன்னா தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் முதல்ல ஒரு 2 வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஸ்டேஜில் உங்களுக்கு. தேங்க்யூ பிரசன்ட் மீடியா ஃபார் பீயிங் ஹியர். நயன் மேம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்தது எனக்கும் ஆகாஷ்க்கும் இட்ஸ் வெரி பிக் ஆனர். தேங்க்யூ ஆர்யா சார், தேங்க்யூ அத்ரவா அண்ணா. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அப்பா, தேங்க்ஸ் ஃபார் திஸ். தேங்க்யூ ஸோ மச். ஐ டோன்ட் ஹவ் எனிதிங் எல்ஸ் டு சே பட் தேங்க்ஸ். விஷ்ணு சார், யூ ஹவ் கில்ட் இட். எனக்கு ஐ திங்க் அஃப்கோர்ஸ் எவ்ரிபடி நோஸ் யூ வில் கில் இட், பட் தேங்க்யூ சார். இந்த படத்தை எனக்கும் ஆகாஷ்க்கும் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல், ஃபார் எவர் ஹாப்பி, and I hope we have made you proud and Akash has made you proud. Thank you so much, sir. Thank you to everybody coming இன்னைக்கு. Amma, thank you. Akash's family is here. Auntie, Kavyaka, Prats, everybody thanks. And இன்னைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான நாள். I hope எல்லாருக்கும் வந்து ஆகாஷ் accept பண்ணுவீங்கன்னு நம்புறேன். He's really worked hard and I really hope he has a huge success through this film. Thank you so much. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சேகா, அந்த பொக்கே உங்களுக்கு, இந்த பொக்கே நயன்தாராக்கு நீங்களே கொடுத்துருங்க. அந்த பொக்கையை நான் கையில் வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்னேகா. அண்ட் ஐ நோ திஸ், நீங்கள் தான் ரொம்ப நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கா. ஐயோ, ஒரு பதட்டமாக இருக்கு. இப்போ பதட்டமாக கூடாது. ஒரு 2 படம் போன உடனே நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் வருவாங்க, அப்போ பதட்டம் ஜாஸ்தி ஆகும். அப்போ பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Sneha. Yeah. Sneha Brito அவர்கள், once more can we have a big round of applause for the co-producer, ma'am. இவங்களை பார்த்தாலே பேச்சே வராது ஒரு 2 செகண்டுக்கு. அழகில் மயங்கி அப்படியே ஸ்தம்பிச்சு நாங்கள் எப்பவுமே அப்படிதான் மேம் ஆகுது எல்லா வாட்டியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் ஆஸ் ஐ செட், எல்லா பாலும் 6 தான், அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் தான். ஏன்னா எது எடுத்தாலும் வந்து ஒருத்தங்களால் இப்படி கலக்க முடியுமா அப்படிங்கிறது உங்களை பார்த்து தான் we're all inspired as women, because you do so much. லைக் அதெல்லாம் மாறிடுச்சு. சினிமா அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ அம்மாவை வந்து இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சினிமா பற்றி ஒரு அப்டேட் ஒன்று வரும், அதுக்கப்புறமா அவங்களோட ஆண்டர்பிரினர் அப்டேட் ஒன்று வரும், அப்புறமா ஆட்டோவில் பசங்களை கூப்பிட்டு போன அப்டேட் ஒன்று வரும். எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ டைம் கிடைக்கிது, எல்லாத்தையும் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இன்ஸ்பைரிங் ஜர்னி அண்ட் we are looking forward for much more from you, and the stage is yours. Please share a few words with us. Thank you so much. Thank you for the sweet words. அனைவருக்கும் வணக்கம். நேசிப்பாயா படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகும் ஆகாஷ் முரளி அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். Aditi Shankar, I love this girl. She's too sweet and I think she is extremely talented, and I wish you only the best, baby, only the best in your life.
அண்ட் நான் பொதுவாக எந்த விழாக்கும் போக மாட்டேன், பட் ஆனால் இந்த விழா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இட்ஸ் ட்ரூலி ஸ்பெஷல் பிகாஸ் it is my director Vishnu's film and my best friend Anu's film. So this is like almost like a family event for me. So there's no way I couldn't have, I would have said no to this. Vishnu is an amazing filmmaker, such an amazing human being. I've known him for more than I think ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 10 வருஷமா அதுக்கு மேலேயா 10 வருஷம் ஐ திங்க் 10-15 வருஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே எனக்கு தெரியும் விஷ்ணு அனு இவங்க எல்லாருமே எனக்கு ஃபேமிலி மாதிரி. ஸோ I'm really happy that you're introducing Akash because you would have given the best to him, you would have taught him the best. So I'm really really happy and I'm really looking forward to this film because ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு லவ் ஸ்டோரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ I think I'm really excited for that. And I wish all the best to Brito sir, Sneha, everyone, Yuvan, everyone who has worked in this film. I wish only the best to everyone. And special mention to Akash, who's entering the film industry. And I wish nothing but the best for him. மைக்கு கூட தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் இங்கே வந்தது ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் இப்போ ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட். இவரோட லான்ச் அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தாண்டி சினிமா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான லான்ச். ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தரை வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். அதே குடும்பத்திலிருந்து இன்னொருத்தர் வந்து நிறைய வந்து ஆசையோட சினிமா கனவுகளோட நாங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், லவ் பண்ணோம்னு ஆசையோடு அவரை வரவேற்க போகிறோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் லான்ச் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட் இஸ் மோர் ஸ்பெஷல். எஸ், சும்மா அப்படி ஒரு தட்டுங்க வந்துடும். I really wish this film becomes a blockbuster. And everyone's gonna love you, Akash. Yeah? Yes. Akash Murali. பாவம் அவரை ரொம்ப நர்வஸ் பண்ணுறீங்க நீங்கள். Are you okay? You are ready to speak? Yeah, of course. சொல்லுங்க சார். ஆகாஷ் அவருக்கு ஆக்சுவலி செம்ம அழகாக இருக்காரு. ஐயோ ஸ்னேகா சாரிங்க. ஓகே, ஸோ ப்ளீஸ் சார். Okay. So first of all, இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும். நயன்தாரா மேம், thank you so much for taking time off and introduce பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. I have no idea what a big honor it is for me. So thank you so much for that, ma'am. ரெண்டாவது ப்ரொடியூசர் பிரிட்டோ அங்கிள். அங்கிள் thank you so much அங்கிள். ஃபர்ஸ்ட்லேருந்து உங்களை டார்ச்சர் பண்ணி தள்ளிட்டோம் நம்ம. ஸோ thank you so much for this golden opportunity. ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருங்க எனக்கு. ஸோ thank you so much for this. மறக்க முடியாத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கிள் இது. அதுக்காக தேங்க்ஸ். விமலாண்டி தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னோட கோ ப்ரொடியூசர் ஸ்னேஹா பிரிட்டோ. ஸ்னேஹா தேங்க்யூ ஃபார் அசம்பிளிங் எவ்ரி திங் இங்கே. தேங்க்யூ ஸோ மச். என் கோஸ்டார் அதித்தி. ஒரு ஃபஸ்ட் இனிஷியலாக வந்து ஷூட் பண்ணும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பேன், நடுங்கும் கால்லாம் எனக்கு. அப்போ அதித்தி தான் வந்து அவங்களோட பேசி அவங்களோட பழகி என்னை அப்படியே காம் பண்ணி நம்ம ஆக்சுவலி இம்ப்ரோவைஸ்ட் ஃபியூ சீன்ஸ் ஆல்சோ. யூ மேட் மீ ரியலி காம். Thank you, Aditi, for your support. Thank you so much. It was fun working with you. Maintain the same positive energy all the time wherever you go. Thank you. Aprom, secondly, என்னோட main guru, my director, Vishnuvardhan sir, my hero, my everything actually. So Vishnuvardhan sir, thank you so much sir. இந்த படத்தில் எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு thank you so much. I cannot ask anything more than this sir. I learned so much from you. Had a wonderful experience. So thank you so much, sir.
இந்த படத்தை how to take my life forward also. So you are my mentor and guru, sir. Thank you so much for that. And secondly, நம்மளோட cast and crew, to thank Mrs. Anuvardhan for the look, ma'am. சூப்பராக இருக்குது. Thank you so much. என்னை இப்படி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you so much. அப்புறம் நம்மளோட டிஓபி கேம் அண்ட் ஓம் சார், விஷுவல்ஸ் சூப்பராக வந்திருக்குங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அப்புறம் ஆஃப்கோர்ஸ் யுவன் சார். எனக்கு வந்து இந்த படத்தில் யுவன் சார் விஷ்ணு சார் காம்போவில் டெபியூ ஆகிறது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். ஐ கேன் நாட் ஆஸ்க் எனிதிங் பெட்டர். ஸோ தேங்க்யூ யுவன் சார் ஃபார் த அமேசிங் ட்ராக்ஸ். அண்ட் மை ஃபேமிலி வந்திருக்காங்க. அண்ணா தேங்க்யூ. நான் வந்து அண்ணா படுத்தம்மா ஒரு 10 years அண்ணாவை அப்படியே எங்கே போனாலும் நான் ஃபாலோ பண்ணிட்டே போவேன் ஷூட்டிங்கெல்லாம். ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் மை பிரதர். ஸோ தேங்க்யூ ஃபார் த குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அம்மா பைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆல் த டெக்னிக்கல் மெம்பர்ஸ் அண்ட் த க்ரூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபிலிம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்துருக்காது கண்டிப்பாக. அண்ட் எஸ், தேங்க்யூ. அண்ட் டெஃபினெட்லி அண்ட் த ப்ரெஸ் அண்ட் மீடியா, தேங்க்யூ ஸோ மச். டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு. எப்படி நீங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் என் அப்பாவுக்கும் அண்ணா கொடுத்தீங்களோ, நீங்கள் அதே சப்போர்ட் எனக்கும் கொடுக்குறேன், நான் வேண்டிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. ஐ ஹோப் ஐ டோன்ட் உங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ரூன் பண்ண மாட்டேன். ஸோ தேங்க்யூ. ஹோப் யூ லைக் த ஃபிலிம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, that was very well spoken. Actually first stage-க்கு பயங்கரமா அவர் வந்து பேசிட்டாரு. உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக நாங்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அவர் வந்து பக்கத்தில் இருந்தாலே அந்த ஒரு வந்துடும் அப்படிங்கிற ஒரு வைப்பு தான். மேம், ஆகாஷ் அவர்களோட முதல் படம். ஸோ உங்கள் வாயால் ஒரு 2 வார்த்தை இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இது பண்ணுங்க அப்படின்னு ஏதாவது ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிடுவோங்கிற மாதிரி. வாழ்த்துக்கள். அதோட ஒரு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அண்ட் ஐ திங்க் ஹீஸ் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். விஷ்ணு சாரோட பெட்டராக ஒரு டைரக்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். தட்ஸ் வாட் ஐ செட், ஹி வுட் ஹவ் டாட் ஹிம் த பெஸ்ட் திங்ஸ். ஏன்னா விஷ்ணு எப்படின்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தால் கூட அது அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி வரல அப்படின்னா அது வரைக்கும் அவர் அப்படி விடவே மாட்டார். ஸோ ஐ திங்க் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் விஷ்ணு அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தட் யூ கேன் ever get, I think, and I wish you all the best. Thank you so much. Thank you so much. Thank you ma'am. Thank you. Please stay with us for some time. Ma'am மட்டும் நம்ம வந்து கீழே அனுப்பலாம். And thank you so much for joining us. And நிஜமா எங்களுக்கு அடுத்தடுத்து உயிர் உலகம் வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உயிரும் உலகமும் இருந்தால் உங்களுக்கு எங்களுக்கு நீங்கள் அதுதானே, அந்த மாதிரி தான். தேங்க்யூ மேம். அண்ட் இங்கே பாருங்க, அதே சைஸில் என் பையன் உட்காந்துக்கா ரொம்ப நேரமாக நயன்தாராமா அப்படின்னு சம்பா சார் அந்த மாதிரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ அடுத்ததாக இட்ஸ் அனது 2 பேர் பேசியிருக்காங்க கண்ணிலே. ஓகே பக்கா சூப்பர் கலக்கிட்ட அப்படின்றாங்க. ஸோ அடுத்ததாக வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சனை வந்து மேடைக்கு அழைக்க போகிறோம். அண்ட் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆக்டிங், அவரோட டேலண்ட் இதெல்லாம் வந்து தாண்டி ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சனாலிட்டி. ஒன்ஸ் அகேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஹேஷ்டேக் வச்சுருந்தார் அவர். ட்விட்டர்லலாம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வந்து தெரியும். டெஃபினட்டாகவே யார் போய் அவர்கிட்ட பேசினாலும் வந்து இவ்வளோ ஸ்வீட்டாக அப்படின்னு கேட்கறனால தான் ஜாமி அப்படின்னு கூப்பிட்றோமா அப்படிங்கிறது வந்து தெரியல. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆர் எவர் சார்மிங் டேலண்டட் ஜாமி ஆர்யா அவர்கள் ஆன் டு தி ஸ்டேஜ். வெல்கம். என்ன சார் திடீர்னு வந்து பயங்கரமாக இருக்கீங்க, திடீர்னு ஒல்லியாக இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு மட்டும் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது உடம்பு? இதுக்கு தான் மைக்க மாட்டினீங்களாப்பா? சரி. சார் வீட்டில் சும்மா இருக்கிறேன், அதனால தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சார் வீட்டில் சும்மா இருந்தால் நாங்கள்லாம் எப்படி இருப்போம் தெரியுமா? என்ன சார் சொல்கிறீங்க? பட் ஆஸ் ஐ செட்ல யூ பீன் ஸோ இன்ஸ்பைரிங் டு ஸோ மெனி பீப்புள் அண்ட் எவ்ரி டைம் வி லுக் ஃபார்வர்ட். ஒவ்வொரு படம் வரும்போதும் ஆர்யா இந்த படத்தில் எப்படி இருப்பார், உடம்பு ஏற்றிருப்பாரா, அப்படியே பயங்கரமாக
ஹல்க் மாதிரி இருப்பாரா இல்லை அழகாக சாமிங்க அப்படியே அத்லீட் மாதிரி இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் ஸோ இன்ஸ்பைரிங் அண்ட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஸ்டேஜ் பிகாஸ் ஆகாஷ் அவர்களோட லான்ச் அண்ட் ஆல்சோ நேசிப்பாயா இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் டு தமிழ் ஃபிலிம் ஆடியன்ஸ். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் ப்ளீஸ். First of all, congrats Akash. Very happy you have made the debut with my favorite director, விஷ்ணுவர்தன். எனக்கும் கூட வந்து என்னோட லான்ச் வந்து அறிந்தும் அறியாமலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு 80% படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன். ஸோ பட் என்னன்னா ஐம் டெல்லிங் யூ ஆகாஷ், ஏன்னா ஒர்க் பண்ணதுனால ஹீ ஸோ கண்டேஜியஸ். ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது நான் தான் இருப்பேன். ஐ மீன் இரிட்டேட்டிங் இன் அ குட் வே. இப்போ நயன்ட்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில். பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டிங்காக இருக்கான்னா அது விஷ்ணுவாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட். பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க. பட் மினிமம் காஸ்ட்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டைரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான். ஐ திங்க் இஃப் யூ கிவ் 100 crores he'll look it like make it look like 1000 crores. ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி. ப்ளஸ் நம்ம காஸ்டியூமர் ஸ்டைலிஸ்ட் பில்லியா காஸ்டியூமர் தான் கூப்பிடுவோம் அனு. ஷீ ஸோ குட். ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், ஸ்டைல் அவங்களுக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும், டெஃபினெட்லி ஆட்ஸ் டு த ஃபில்ம். ஸோ நீங்கள் வந்து ஃபார் ஆகாஷ் ஐம் சேயிங், ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும். யூ வில் மிஸ் விஷ்ணு a lot, ஐம் ஷுவர். ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் அப்படின்னு உடனே லைட்டாக என்ன அப்படின்னு இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம், அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம். But every director will not be the same. So that is what I mean. In a good way. I mean, you will learn a lot from Vishnu, I'm sure. This film, definitely posters are katon, visuals are katon, and the story, everything will be top class. Definitely. No, the challenge is your next film. So wishing you the best, and I'm so happy for Vishnu. I request him to do more films in Tamil. Tamil films, please. So, but ரொம்ப ஒரு இந்த ரேட் ரேஸ் எல்லாம் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் 2 படம் பண்ணும், அடுத்த வருஷத்தில் 2 படம், அந்த மாதிரி இல்லாமல் இஸ் வெரி கேல்குலேட்டிவ், வெரி வெரி ப்ரொஃபஷனல். ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். பட் ப்ளீஸ் பிரதர், வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தமிழ் அண்ட் வித் மீ. So happy Nayan has come and supported the entire event, and it's like a family function for all of us. It's so good to see the Vishnu and Anu back in, Anu is always here, back in Tamil. So, and Vito sir, superb sir, very happy for you. And ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க. Very happy for you. I'm sure, like you said, you got the best person for this film, best for the person for the launch. Sneha, congrats, all the best. சார் தேங்க்யூ. ஆக்சுவலி ரொம்ப டக்குன்னு முடிச்சிடுங்க அப்படின்னாங்க. இருந்தாலும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேருக்கும் ரங்கவாத்தியார் தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே ஒருத்தர்கிட்ட ஃபஸ்ட்டு லான்ச்சுங்கும் போது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன விஷ்ணு சாரோட நடிக்கும் போது என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது, என்ன கேட்கலாம் கேட்கக்கூடாது, அதை மட்டும் டக்குன்னு சொல்லிடுங்க சார். ஒரு குருவா அவருக்கே தெரிஞ்சிருக்கோமே, அவன்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. அதனால இங்கே பேசுறதே வேஸ்ட்டு. அதனால அவனை இரிட்டேட் பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். இரிட்டேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறத வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஆகாஷ் நோட் பாவம், அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்காரு. இரிட்டேட் பண்ணல, கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. எனக்கு நிறைய வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து another very special moment. ஸோ இவங்களை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த பியூட்டிஃபுல் போஸ்டரை வந்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ ஹீரோயினோட போஸ்டர் லான்ச். திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஹியர் இட் இஸ். அடடடடா. ஸோ இவங்க வந்து டாக்டராக போயிட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பயங்கரமாக வந்து உட்காருவாங்க அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் வந்து லவ் டோஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களை வந்து பற்றி சொல்லணுன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்லணும்.
அந்த பாட்டில் வரும் அருந்தவா இல்லை குறும்பு தேல் அப்படின்னு, ஆனாலும் நீ ஏஞ்சல் தாமா அப்படிங்கிற மாதிரி சரியான வந்து வாய், சரியான வைபு. ஷீ இஸ் வெரி 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 டேலண்டட் and we are very happy to welcome our dearest, beautiful, the most talented Aditi Shankar on stage. Please join us on stage. நீங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க சார். அவங்க ஓகே எஸ் அதித்தி அவர்கள் மைக் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நம்ம பேச வேணும். எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா இன்றைக்கி வந்திருக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்வீட்டான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குற அஞ்சனாக்கா, தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். And first I'd like to say thank you to our producer Xavier sir and Sneha. Because of both of you, I've been able to work with such a beautiful team. And the reason I signed this project, someone very 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 special to me. And avarkitta inda avlo kathiruken, avlo guide pannirkaru. And just very special Vishnu sir, thank you என்னை சூஸ் பண்ணதுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐவ் ஜஸ்ட் ஹேட் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. அண்ட் ஜென்வன்லி ஐ ஹோப் எல்லாருக்கும் என் பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும்னு. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ் லவ் ஸ்டோரி. அண்ட் திஸ் இஸ் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் வி ஆர் இன்ட்ரடியூசிங் அ வெரி டேலண்டட் ஆகாஷ் முரளி. அண்ட் நிஜமாக ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரியே இல்லை. வெரி நைஸ் அண்ட் ஹீ ஸோ டெடிக்கேட்டட். அண்ட் நிஜமாக அவங்க சொன்ன மாதிரி அவரோட கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ப்ளே பண்ணியிருக்காரு ஆன் ஸ்க்ரீன். ஐ திங்க் ஹீஸ் டன் சச் அ குட் ஜாப். ஒரு ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அவரோட ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்ததுக்கும் அண்ட் த லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஐ சா சம் ஒன் ஸோ டிஃப்ரெண்ட். ஐ எம் ரியலி ரூட்டிங் ஃபார் யூ ஆகாஷ். ப்ளீஸ் அவங்க அப்பாக்கும் பிரதருக்கும் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட், எனக்கு கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் ப்ளீஸ் ஆகாஷ்க்கும் கொடுங்க. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ, தேங்க்யூ. அனு மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டைலிங் மீ. அண்ட் யூ அண்ட் விஷ்ணு சார் ஹவ் கிரியேட்டட் திஸ் லுக் ஃபார் மீ. தேங்க்யூ. அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ லவ் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓ ப்ளீஸ் எங்கள் லேடி சூப்பர் ஸ்டார், a big inspiration in this industry for me. Nayan ma'am, thank you so much இந்த ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்காக. Thank you. And Arya sir and everyone else, எல்லாரும் வந்திருக்காங்க எல்லாருக்கும் thank you. Have a great evening. Thank you. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. அண்ட் 2 போஸ்டர் லான்ச் பண்ணியாச்சு. ரொம்ப முக்கியமாக ஹீரோ ஹீரோயின் இன்னும் ஒன்று இருக்கே, அதை லான்ச் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடணும்ல. தலைவர் தான் வந்தாகணும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஓகே. ஸோ இவரை பற்றி இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே சார் ஓடிலாம் வாங்குறோம் சார், நீங்கள் பொறுமையாக இருங்க வரேன். ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாருங்கிறதாங்க முதல் விஷயம் அவரை பற்றி சொல்கிறது. பிடிச்சிக்கிறாங்க எல்லோரும் இப்படி டைட்டாக எங்கேயாவது ஓடிட போகிறாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீ இஸ் சச் அ வைப், ஒரு லைவ் ஒயர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அண்ட் டெஃபினட்டாக இப்போ வந்து அஜித் சாரோட அந்த குட் பேட் அக்லி நம்ம வந்து போஸ்டர் அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு அதில் ஒரு ஃபேன்ஸ் டீகோட் பண்ண விஷயம், பில்லா ஒரு விஷயம் அதில் இருந்தது அப்படின்னு. இந்த மாதிரி ஐகானிக் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இவரால் தான் வந்து ப்ரில்லியண்ட்டாக அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் மேக்கிங் வந்து நம்மளுக்கு இங்கே கோலிவுட்டில் வந்து கொடுக்க ஆரம்பித்த ஒரு டேரக்டர். அண்ட் ஆர்யா இந்து மரியாவும் இருந்த வயசில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா நயன் மேமை கார் மேலெல்லாம் ஏற்றி நடக்க விட்டு பயங்கரமாக ஒரு ஸ்டைலிஷாக காமிச்சு ஒவ்வொரு படத்துலேயும் அப்படி ஒரு ஸ்டைல் இருக்கும், அப்படி ஒரு ஒர்க் இருக்கும். நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் கண்டிப்பாக இவரோட படங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கும், என்றைக்குமே எவர் கிரீன். அண்ட் வி வெரி ஹாப்பி டு வெல்கம் விஷ்ணுவர்தன் அவர்கள். ப்ளீஸ் ஜாயின் us on stage. சார்
எல்லாரும் கொஞ்சம் நம்ம மார்க்கில் வந்துடலாம் சார், ஸோ தட் லைட் ஃபால்ஸ் ப்ராப்பர்லி. தேங்க்யூ சார். சார் நீங்களே பயங்கர ஸ்டைலாக தான் இருக்கீங்க, கண்டிப்பாக படம் அப்படி தான் இருக்கும் டெஃபினட்டாக. அது என்ன சார் உங்களை ஒரு இடத்துல நிற்கவே வைக்க முடியல அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஃபர்ஸ்ட். அது கம்ப்ளைண்ட்டாக இல்லை ஆசையாக சொல்கிறாங்களான்னு தெரியல, பட் ஹீ டசன்ட் ஸ்டாண்ட் இன் ஒன் பிளேஸ் அப்படின்றாங்க அத்தனை பேரும். எல்லாரும் தலையாட்டுறாங்க, நயன் மேம் கூட அதே தான் சொல்கிறாங்க. எப்படி இந்த ஒரு எனர்ஜி ஃபர்ஸ்ட் அது எங்கேயிருந்து வருது உங்களுக்கு? அது டென்ஷன், வேற எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக அது நிறைய பேருக்கு தெரியாது. அது நம்ம அப்படி நடந்து போகிற மாதிரி அப்படியே ஓபி அடிக்க விடுதா. அட 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 சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போஸ்டரை வந்து லான்ச் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா வந்து we have a lot of things to talk. So the final poster launch for today. சார் அப்படி திரும்பி இது ஒரு தட்டினீங்கன்னா நம்ம சைடில் போஸ்டர் வந்துடும் சார். தேங்க்யூ. இந்த டெக்னிக் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ரொம்ப நாள் புதுசாக நாங்கள் வந்து ஆமாம் சரியா ப்ரெஸ் பண்ண. ஓகே சார். எஸ், such a beautiful poster. ஸோ காதல் ஃபுல்லாக வந்து கொட்டுது சார், டைட்டில்லேருந்து போஸ்டர் வரைக்கும். இப்போ படத்தில் அப்போ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது, லவ்ங்கிறது வந்து எவ்வளோ முக்கியம் சார், அதை சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம படத்தை பற்றி பேசலாம். இல்லைங்க, லவ் எவ்வளோ முக்கியன்றது வந்து எனக்கு வேண்டியவங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆக்சுவலாக. அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அனுட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, அண்ட் நேசிப்பாயா, how special this movie is for you, and it looks brilliant, all the posters, everything looks brilliant. So நீங்கள் please share a few words with everyone, and definitely வந்து they're all waiting to hear it from you. Okay, first a very good evening to all. Nayan, I have no words, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. I think family அப்படின்னு சொன்னீங்க. I think you have just really honored. All I need to just request you, and you just came. It means a lot to all of us, Nayan. Special thanks. Thank you so much, Nayan. Thank you. Now, to everybody here, my producer Brito sir, Adarva, Mrs. Brito sir, my co-producer Sneha Brito. Thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here, my aunt is here, my wife Anu is here, my buddy Karan Vardhan is here, Neil Roy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. இப்போ நேசப்பாய் அப்படின்னா ஜஸ்ட் லவ் ஸ்டோரி. ஜானர் என்னன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் சே இட்ஸ் அ லவ் ட்ராமா. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி மட்டும் இல்லாமல் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ லாட் ஆஃப் ட்ராமா அண்ட் ஆக்ஷன், விச் இஸ் வாட் இஸ் கீ மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆகாஷ், பை த எண்ட் ஆஃப் த ஃபிலிம் படம் பார்த்ததுக்கப்புறம் நீ வந்து ஒரு முதல் படம் மாதிரியே எனக்கு தெரியல. Thank you, sir. That is one very good thing, actually. All thanks to you, sir. No, please. And Aditi, you're as gorgeous and you're as brat and as naughty and as good you performed in the film. நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுகிறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி. ஸோ ஆல் ஐ வுட் லைக் டு ஜஸ்ட் டெல் யூ இஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபில்ம். தட் இஸ் த பெஸ்ட் வே. மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஜாமி, வழக்கம் போல் வந்து ஓட்டுன்னு ஓட்டுறேன். And thank you so much. It means a lot. Thank you so much. Thanks for coming. ஐ திங்க் சார் நீங்கள் வந்து ரொம்ப இல்லை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க போல இருக்கு. இந்த பிராட்ஸ் எல்லாம், ஜாமி, அதித்திலாம் இருக்காங்கன்னா இவங்களை ஹேண்டில் பண்ணிட்டேன்னா அதான் சொன்னால இவரை ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம். உங்களெல்லாம் கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே. So now we're just going to present you a sneak peek into the film, and all our technicians, I'm in it to all of them actually, all my technicians including my direction team, the organizers, my production team, and Brito sir, just underline, ஏன்னா இது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுறதுனால நீங்களே பேசி முடிச்சிட்டீங்க சார். ஸோ நான் பேசுறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. அதனால தான் அப்படியே பேன் நின்றுட்டு இருக்கேன் ஸ்டேஜில். அண்ட் Brito sir and Sneha, thank you so much. ஏன்னா I know how much we put so much of work and we spent so much and traveled all over to shoot, and thank you so much for all your support. மீது எல்லாருமே நீங்கள் படம் பார்க்குறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு. ஸோ just have a look at the sneak peek. And we'll show them the sneak peek yes, first. Definitely. Yes, definitely. And we have a very special sneak peek for you. So can we have the sneak peek?
அண்ட் அடுத்ததாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீப்புள் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி அண்ட் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பைரிங் லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்கள கூப்பிட்றதுக்கு முன்னாடி ஸ்னேகா பிரிட்டோ அவர்களை மேடை கழிக்கிறோம். பூக்கொத்து வழங்க வாங்க. ஸோ எங்கள் எல்லாருக்கும் ஃபேவரட் தயாரிப்பாளர் ஐசரி கே கணேஷ் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். தயாரிப்பாளர் திரு PL தேனப்பன் சார் அவர்களை மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். நன்றி, இவ்வளோ பொறுமையாக எங்களுக்காக வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திரு சந்திர பிரகாஷ் ஜெயின் அவர்களை மேடை கழிக்கிறோம். சார் தேங்க்யூ. ஓகே சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் கம்மிங். ஸோ ஸ்னேகா அவர்கள் தேங்க்யூ ஸோ மச். அவங்க என்ன பண்ணுறது தெரியலையே, எவ்வளோ பேர். சார் ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் சார். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. நேசிப்பாயா? ஆம், நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம், அடுத்து நேசிப்பது முரளி அவர்களுடைய குடும்பம், மூன்றாவதாக நேசிப்பது விஷ்ணுவர்த்தனுடைய குடும்பம். மா பலா வாழை என்பது போல், மூன்று தமிழ் போல், முச்சங்கம் போல், மூவேந்தர்கள் போல் இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார். இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும். அதற்கு கட்டி கூறலாம். பிரிட்டோ பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லிக்கினே இருப்பேன். விமானத்து நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன். பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் முன்னாடி வந்து படம் பண்ணணும் அப்படின்னேன். ஒரு 6 மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் வந்து தளபதி விஜய் பார்த்து பேசினேன், அவர் நீங்கள் மையால் நடுக்க போகிறீங்களா, நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுதான் மாஸ்டர். ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன். மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும். ஒரு அவருக்கு நன்றி சொல்கிறேன். ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு. ஆகாஷ் முரளி பார்க்கும்போது மிளறான். எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடினரி. விஷ்ணுவர்த்தனுக்கு என்னுடைய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி. ஐஸ்வரி சார், யூ ஆர் வெரி ஸ்பெஷல் டு எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். ஸோ ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ தானே சார். அனைவருக்கும் வணக்கம். பிரிட்டோ அண்ணா, பிரதர், நீங்கள் எதை தொட்டாலும் அது சூப்பர். இப்போது உங்கள் சன்னின்லாவை தொட்டிருக்கீங்க, அவர் பெரிய லெவலில் வரணும். எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க, பரவாயில்ல. ஆகாஷ் பிரமாதமாக இருந்தது போஸ்டர். ஆல் த பெஸ்ட். ஸ்னேகா சூப்பர். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விஷ்ணு வந்து நிச்சயமாக கலக்கி இருப்பார், அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஆல் த பெஸ்ட். இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏனப்பன் சார். சார் மார்க் சார். எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கம். அவர் பிரிட்டோ சார் வந்து கூப்பிட்டதுனால வந்தேன். அது இல்லாமல் ஒரு முரளி சாரோட வந்து எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட சன்னை இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த படத்தில் நானும் கலந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் விஷ்ணு சார் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்குங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் நான் சம்பாதிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தேனப்பன் சார். தேங்க்யூ ஸோ மச். ரவிக்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். அண்ட் டெஃபினட்டாக திஸ் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். நீங்கள் பார்த்தீங்க போஸ்டர்ஸ் எல்லாம் அண்ட் பிடிஎஸும் பார்த்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் டு யூ ஃபீல்?
அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த விழாவிற்கு என்னை அழைத்த பிரிட்டோ சார் அவர்களுக்கு மிக நன்றி. அவங்க டாக்டரையும் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ணாங்க. தேங்க்யூ ஸ்னேகா பிரிட்டோ அவர்களுக்கு. பிரிட்டோ சாரை வந்து நிறைய இடத்துல, அதுவும் பர்டிகுலராக இவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் நான் நிறைய பார்ப்பேன். அப்படி தான் பழக்கம். அப்புறம் முரளி சார், முரளி சார்ல இல்லை, புது வசந்தன் ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் நான் வந்து அசோசியேட். அதில் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்றது வந்து இப்போ இருக்கிற அசிஸ்டன்ஸ் எல்லாம் நேரம் ஒவ்வொருத்தர் கேரவனுக்காக போய் நிற்பாங்க. அப்போ நான் மைக் எடுத்து முரளி ராஜா சார்லி பாபு அப்படின்னு 4 பேர் வந்து முரளி ராஜா சார்லி பாபு. இந்த ராஜா இங்கே வந்தார், மறக்க முடியல அந்த பழைய விஷயங்கள். அப்புறம் என்னுடைய டைரக்ஷன்லேயும் சமுத்திரம் எல்லாம் நடித்தார். முரளி வந்து ரொம்ப ஸோ நைஸ். அதாவது எப்பவுமே நமக்கு தட்டி கொடுக்குற மாதிரியே பேசுவார் எல்லாத்துலேயுமே. அந்த புது வசந்தம் போதே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. அந்த பிரச்சனையை அவர் வீட்டில் வச்சு தான் சால்வ் பண்ணோம். அது வந்து அதுலேருந்து எனக்கு முரளி ரொம்ப க்ளோஸ் ஆனார். நான் அவங்க ஃபேமிலியோடு அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போல்லாம் இவங்க ரொம்ப சின்ன பசங்க. அதர்வா வந்து கலக்கிட்டுருக்காரு. பர்டிகுலர்லி இப்போ ரீசெண்டாக ஒரு இந்த இது பார்க்கும்போது அந்த வெப் சீரிஸ் ஒன்று, அது வந்து அந்த ஷார்ட்ஸு அந்த ஆக்ஷனாக இருந்தாலும் வெப் சீரிஸ் மாதிரி அதில் ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்தது. ரொம்ப இம்பேக்டாக இருந்தது உங்களுடைய லுக்கு எல்லாமே. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா வளரணும். அப்புறம் அவர் தம்பி, எனக்கு அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டு பார்த்த உடனே அது ஒரு உதயா டயத்தில் இருந்த நாகார்ஜுனா மாதிரி இருந்துச்சு. நிஜமாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. அப்புறம் அந்த பவர்ஃபுல் அந்த ஐஸில் வந்து ஒரு லுக்கில் வந்து ஒரு எமோஷன் இருந்தது. நல்ல பவர்ஃபுல்லான இது இருந்தது. எல்லாத்துக்கும் வந்து பின்னாடி ஒருத்தர் இருக்கார், விஷ்ணுவர்தன், ஸ்டைலிஷ் டைரக்டர். எல்லா எமோஷன்ஸுமே அறிந்து மறியாமலாம் கூட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பார். அப்புறம் எல்லாமே தட் இஸ் இதில் கூட பாருங்கள், அந்த சின்ன அந்த கண்ணு மூடி இருக்குல்ல, அவர் கீழே பார்க்குறாரு, ஆனால் அந்த லவ் எப்படி தெரியுது பாருங்கள், ஏய் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஆர்த்தி சொல்லவே வேணாம், ஏற்கனவே அவங்களுடைய முதல் படத்துலேயே அவங்க ரொம்ப கலக்கிட்டாங்க. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ்ணுவர்தன் அப்படியே ஃபாரின்னு அப்படி இப்படின்னு போயிடுவீங்கன்னு நினச்சேன், உங்களை இழுத்துனுட்டார் பிரிட்டோ சார். மறுபடியும் தமிழ் படங்கள் நிறைய பண்ணுங்கள். அப்புறம் ஆகாஷ் முரளிக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஆண்டவன் உங்களை வந்து மென்மேலும் பெரிய லெவலில் வளர்க. அதாவது உங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் நோக்கமே கிடையாது. அது இருந்தால் இந்த சினிமாவுக்கே வந்திருக்க மாட்டீங்களே இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று அந்த பேஷன் சொல்கிறீங்களா, அந்த பேஷன் என்றைக்குமே விடாமல் அடுத்தது என்னன்னு பார்த்துட்டே போயிருந்தீங்கன்னா, இப்போ ரஹ்மான் சன் வந்துருந்த மாதிரி ரஹ்மான் சொன்ன வார்த்தை தான், சார் வாட் நெக்ஸ்ட், சார் என்ன சார் அதே மாதிரி பாடுற பாட்டுகளே வேணாம் சார், வாட் நெக்ஸ்ட், அடுத்து என்ன பண்ணலான்னு. அதுதான் மெயின். அதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயோ போயிடுவீங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ நல்லா இருக்கேன். யங்கஸ்ட் டைரக்டர், ட்ரெண்ட் செட்டர் இன் டவுன் சொல்லலாம். ப்ளீஸ் ஷேர் a few words. எஸ் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஹீரோக்கு வந்து இது ஒரு ட்ரீம் டெபியூன்னு தான் சொல்ல நான். லைக் 2 விஷயம், விஷ்ணுவர்தன் சார் அண்ட் யுவன் சார், இவங்க 2 பேர் இருக்கும்போது இந்த படம் மிஸ்ஸே ஆகாது. அண்ட் ஆல்சோ யுவன் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி, விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. அவர் நேம் தெரியல, ஒரு கேமராமேன் சூப்பராக பண்ணியிருக்காரு. நாங்கள் பயங்கரமாக வந்திருக்கேன். ஆல்சோ ஆகாஷை பற்றி நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹம்பலான கிரவுண்டடான பர்சன் கேள்விப்பட்டேன். அந்த ஒரு குவாலிட்டி போதும், கண்டிப்பாக நீங்கள் பெரிய லெவலில் வருவீங்க. எஸ். அண்ட் ஆல்சோ ஹீரோயின் அதித்தி சூப்பராக இருக்காங்க. இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி இந்த போஸ்டர்லேயும் ஸ்னீக் பீக்கில் பார்க்கும்போது இதே பேரை வச்சு நான் ஒரு படம் பண்ணலான்னு எனக்கு தோணுது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அலன். கண்டிப்பாக அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன் நியர் ஃபியூச்சர். தேங்க்யூ ஸோ மச் அலன் ஃபார் ஜாயினிங் அஸ். எஸ்.
ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. பேச மாட்டீங்களா? வை அவங்க இருக்கும்போது நீங்கள் பேச மாட்டீங்க அப்படியா? உங்களுக்கு சேர்த்தே நானே பேசுகிறேன். பேசுங்க மேம். ஸோ எல்லோருக்கும் வணக்கம். மை ரெஸ்பெக்ட்ஸ் டு சார், மை ரெஸ்பெக்ட்ஸ் டு மேம், மை லவ் டு ஸ்னேகா, மை லவ் டு மிச்சல் அண்ட் மை லவ் டு ஆகாஷ், அதர்வா. எனக்கு எல்லாமே குழந்தைங்களா பார்த்து கரகரன்னு எல்லாரும் வளர்ந்து வந்து இருக்கிற மாரி இருக்குது. ஐ ஷுட் சே அபவுட் அதர்வா. அவங்க அப்பா அவ்வளோ ஒரு பாசமானவர். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா கூட அந்த எதிரில் உட்காரும்போது தம் புள்ள வளரணும், தம் புள்ள வந்து ஒரு உயரமான இடத்துக்கு போகணுன்னு அவ்வளோ கனவோட, அப்போ பானகாத்தடி நடிச்சிட்டு இருந்தார். அந்த போஸ்டர் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட காமிச்சு, இதான் என் பையன், அவ்வளோ பெருமையாக காமிச்சார். ஆகாஷ், ஐ ஸ்டில் ரிமெம்பர், இஃப் அப்பா இஸ் டூயிங் சம்திங், ஐ திங்க் ஐ ரீக்ரியேட் த சீன். ஐ திங்க் ஹில் ஹேவ் திஸ் போஸ்டர் இன் ஹேண்ட் டுடே. அண்ட் எங்கள் அப்பாவை மீட் பண்ணியிருப்பார், காட்டியிருப்பார் என் பையனை லான்ச் பண்ணுறாரு. பாஸ் பிளெஸ்ஸிங்ஸ் வில் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் யூ. ஆர் லவ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்வேஸ் வில் பி தேர் ஃபார் யூ. என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவுட் ஆஃப் ஆல் த லாட் இஸ் விஷ்ணு. விஷ்ணு தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ண ஒரு 12 years. அப்போ வந்து நான் விஷ்ணுவை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பாட்ட, இவர் விஷ்ணு வருதன், இவரை பற்றி நீங்கள் தெரியும், ஒரு பெரிய டைரக்டர் இருப்பான்னு சொல்லி போகிறேன். தம்பி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை காரில் ஏற்றி கேம்பஸ் ஃபுல்லாக காமிச்சிட்டு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பாவுக்கு அவங்க அப்பாவை ரொம்ப தெரியும் போல். ஸோ தட் மை ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வாஸ் விஷ்ணு. தென் அனு, ஆல்வேஸ் தேர். மை லவ் போத் ஆஃப் தேம் ஆர் லைக் ஃபேமிலி ஃபார் மீ. Ma'am, my lucky charm is here. She was always anything positive. She is always there for me, and that love she gives for us and the institution is tremendous. Thank you so much for always being there. Father Lawrence Raj, thank you so much. Our Don, that is how we call him. This is really family. Amin, thank you so much for coming. And இது நிஜமாவே ஒரு விழா. அதுவும் ஒரு தகப்பன் ஒரு தாய் வந்து தன் மகளுக்கு அதை செய்யும்போது, அந்த பிள்ளைங்க அந்த தகப்பன் தாயோட அந்த காலம், அவங்களோட வாழ்க்கையை அதை மதித்து அதை எடுத்தாலே அந்த லெகசியை எடுத்துகிட்டு போயிடலாம். டு மீ ஆல்வேஸ் தே வுட் சே born with silver spoon. I will say actually second generation வந்து நீங்கள் born with silver spoon சொல்லவே கூடாது. They are the people who will bind the first generation and the third generation. Because அவங்க அந்த பேட்டனை கையில் அவ்வளோ கஷ்டமாக பிடிப்பாங்க. நம்ம அப்பா பண்ணதை நம்மளால் பண்ண முடியுமா, அதை நான் என் பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா, எங்கள் அப்பாவை என் பிள்ளைங்க மறந்துடுவாங்களா. ஸோ அந்த செகண்ட் ஜென்ரேஷன் தான் இஸ் த ரியல் ஸ்ட்ராங் ஜென்ரேஷன். I think Sneha and Mitchell are going to do a tremendous job. You're always in our prayer. God bless in whatever you do. You're already blockbuster. So God bless. And Yuvan sir, wherever you are, my love to you, because always my respects, and we respect and love your tremendous work. And my prayers to Yuvan sir also, and to all in XB Filmmakers, the entire family and crew, and sir's family, Shobama. Love you. Thank you so much. Thank you. Thank you ma'am. Thank you sir. Check. இது ஓகே சார். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்க, ப்ரெஸ் மீடியா, கெஸ்ட், ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கே தேங்க்ஸ். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள் எனக்கும் என் குடும்பத்துக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான நாளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷ்னலான ஒரு நாள். பட் என் தம்பி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பேரை வந்து தேங்க் பண்ணிடுறேன். என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்து சார்பாகவும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரிட்டோ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு படம் ஹீரோக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் ஐம் ஷுர் ஆகாஷ் ஃபீல்ஸ் லக்கி ஃபார் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார், ஆகாஷோட ட்ரீமை வந்துட்டு நீங்கள் தான் யூ மேட் இட் ட்ரூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் யுவன் பற்றி சொல்லி ஆகணும். யுவன் சார் வந்துட்டு எனக்கு படம் பண்ணார் பானா காத்தடி. ஸோ நான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். அன்றைக்கி நைட்டில் நமக்கு தூக்கமே வரல. அவரோட பாட்டு நான் ஸ்டாப்பாக கேட்டுட்டு இருந்தேன். அவர் வந்துட்டு என் படத்தை போடும்போது உண்மையிலேயே வந்துட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் அதே ஒரு ஃபீலிங் வந்து ஆகாஷ்க்கு இன்னைக்கு வந்து நடக்கும்போது, அண்ட் த சேம் திங் ஆகாஷ்க்கு நடக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் விஷ்ணு சார் அண்ட் ஆகாஷோட விஷ்ணு சார் அண்ட் யுவன் சாரோட காம்பினேஷன் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஐ ஹோப் திஸ் மூவி இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். அண்ட் ஸ்னேஹா, co-producer ஸ்னேஹா, உண்மையிலேயே வந்து டே நைட் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் யூ ஸ்னேஹா. ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இப்போது ஆகாஷ் பற்றி சொல்லி ஆகணும். சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் அப்போ வந்துட்டு
வாழ்க்கையோட இதே வந்துட்டு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் சக் 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 சக்காக படிக்கும் போகணுன்னு. உண்மையிலே இப்போ எனக்கு அதுதான் நடந்துட்டுருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எங்கள் அப்பா இருந்தார். அப்போது வந்து நான் யோசிச்சே பார்க்கல அவரோட மனநிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உண்மையிலேயே யோசிச்சே பார்க்கல. ஏன்னா நான் வந்து மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் கீழே உட்காந்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் நான் அவரை பார்த்துட்டே இருப்பேன், கரெக்டாக பேசுனா ஓகே அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆகாஷ் வந்துட்டு நின்று பேசும்போது உண்மையிலே இன்றைக்கி அப்பா எப்படி ஃபீல் பண்ணாருன்றது எனக்கு உண்மையிலேயே புரியுது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது உண்மையிலே. அண்ட் எங்கள் அப்பாவை வந்துட்டு இருக்கிற கடைசி தருணம் வந்துட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். அப்போது வந்து எல்லாருமே உடஞ்சி போயிருந்தோம். அண்ட் அம்மா வந்துட்டு உள்ளே இருந்தாங்க, ரொம்ப உடஞ்சிருந்தாங்க. அக்கா வந்து கூட இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் அப்பா முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆகாஷ் வந்து சின்ன பையன் வந்து கையை பிடிச்சிட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தாப்புல. எனக்கு என்னென்னா எங்கள் அக்கா வந்து பெரியவங்க, அவங்க வந்துட்டு ஓகே அவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்துட்டு புரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சு. பட் இவன் மட்டும் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனே இல்லாமல் பக்கத்துலேயே இருந்தேன். எனக்கு என்ன பயம்னா, சரி இவனுக்கு புரியுதா இல்லையா என்னங்கிறதே தெரியாது. நான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருப்பேன். சடனாக இவனை திரும்பி பார்த்தா டக்குன்னு மேலே திரும்பி பார்ப்பேன் என்னைய. சரி இவன் முன்னாடி நம்ம சுதந்திரக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் வந்து கெத்தாக இப்படியே நின்றுட்டு இருந்தேன். பட் ஒரு பாயிண்ட் ஆன பிறகு வந்து என்னால் முடியல, நான் வந்து அழுதுட்டேன். அப்போ வந்து இவன் பக்கத்தில் நின்றுட்டு என்னை பிடிச்சி சொல்கிறாப்புல, இந்த நல்லா பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் அப்படியே மைண்டில் நின்றுட்டே இருக்குது. அண்ட் இன்றைக்கி வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறாருன்னும் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் நான் எமோஷ்னலாக ஆகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன அன்பு ஆதரவு கொடுத்தீங்களோ, தமிழ் சினிமா மக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஒரு படி மேலே என் தம்பிக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் காஸ்ட் அண்ட் க்ரூ, இன் மை காஸ்ட் அதித்தி, Kalki ma'am, Sarath sir, Raja sir, Prabhu sir, and every other cast member, and crew-wise, Shrika Prasad sir, a national award-winning editor, who we are very lucky to have. Adukapram Saravana Vasant, art director, my DOPs, Cam, and my additional DOP, Om Prakash sir, and every crew member. Thank you so much. The AD team, thank you. All the other teams, I know evlo work pannirkeenga. All that I can say is romba 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 nandri. And all the guests over here, thank you for coming and supporting Akash and I. Thank you, and the Snesi Paya. Thank you so much. Thank you. Sneha, before we let you go, we just have one special moment, and we have a very, very special person here. Shobha ma'am is here with us, and avangaloda blessings வந்து நம்மளுக்கு நிஜமாவே வந்து it's very, very important. Shobha ma'am, please join us on stage. Thank you so much ma'am. வந்ததுக்கு இவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட blessings கொடுக்கறதுக்கு thank you. And lastly also Vishnu Yuvan sir combo, I'm very excited for it. Yuvan sir, thank you so much for the lovely tracks. இதை பற்றி நம்ம ஆடியோ லான்ச்சில் ஒன்றும் பேசலாம். Thank you so much. Thank you ma'am. Would you like to talk with you? Thank you ma'am. இல்லை ma'am அப்படின்ட்டாங்க. Thank you. And now is the time for the photo opportunity with the cast and crew of Snesi Paya, and also all our special guests. Nayan ma'am, please, you should join us on stage. Anuvardhan ma'am, please join us on stage. All our special guests.